ஹலோ சோல்ஜர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மேங்கோ சீசன்ல எபிசோட் 4 கூகுளை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு எபிசோட் 4. இன்னைக்கு நம்ம கூகுளோட கம்பெனியான ஒரு கூகுள் கம்பெனி பத்தி ஒரு ஃபுல் டீடைல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். கூகுள் கம்பெனி எப்போ ஆரிஜின் ஆச்சு, அதோட ஹிஸ்டரி என்ன, அதை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் பார்த்தீங்கன்னா 1995ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அஃபிஷியலாக சொல்கிற பார்த்தீங்கன்னா 1998 செப்டம்பர் 4ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 27 இயர்ஸ் ஆச்சு. அவங்க ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா லேரி பேஜ் அண்டு செர்ஜி பிரிங், இவங்க 2 பேர் தான் கூகுளோட ஃபவுண்டர்ஸ். பட் ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் கூகுள்னு சொன்னாலே ஒரே ஒரு மனுஷன் தான் ஞாபகத்துக்கு வராது, அவர் தான் சுந்தர் பிச்சை. அவர் வந்து சிஇஓ ஆஃப் கூகுள். அவரை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, அவர் வந்து 2004ல கூகுளில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் வந்து அதாவது ஜூன் 10, 1972ல பார்ன் ஆகிறாரு. 2004ல கூகுள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாரு. ஐஐடி கரக்பூரில் தான் அவரோட டிகிரி முடிக்கிறாரு. மேலும் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2004ல கூகுளில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூகுள் குரோம், ஆண்ட்ராய்டு மாதிரியான நிறைய டெக்னாலஜி சாஃப்ட்வேர்ஸ் அவர் பில்ட் பண்ணுறாரு. அதை அப்ரிசியேட் பண்ணி 2015ல கூகுளோட சிஇஓவா அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 2019ல ஆல்பபெட்டுக்கும் அவர் சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கூகுள்னு சொன்னாலே நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வர்றது சுந்தர் பிச்சை ஒருத்தர் தான். அவங்க கூகுளோட ஃபவுண்டர்ஸ் ஞாபகம் வரலினாலும் சுந்தர் பிச்சை எல்லாத்துக்கும் தெரிஞ்சியும். ஏன்னா அவர் ஒரு இந்தியன், அவரோட நேட்டிவ் சென்னை தான். இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் கூகுளை பற்றி பார்க்கலாம். நம்ம டெய்லி லைஃப்ல கண்டிப்பாக எல்லாரும் கூகுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கூகுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டேங்க. கண்டிப்பாக எல்லாரும் கூகுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் டெய்லி மெயில், அதுவும் கூகுளோடது, டிரைவ், கூகுள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், நிறையா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு ஃபோன், ஆண்ட்ராய்டு ஓஎஸே கூகுள் தான் ரைட் பண்ணுறாங்க. அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஆண்ட்ராய்டு ஓஎஸையும் கூகுள் தான் ரைட் பண்ணுறாங்க. இங்கே 2 பேர்த்துக்கு தான் போட்டியே. ஒன்று ஆண்ட்ராய்டு, இன்னொன்று ஆப்பிள் ஐஓஎஸ். பிகாஸ் ஐஓஎஸ் ஃபேன்ஸ் பாதி பேர் இருப்பாங்க, ஆண்ட்ராய்டு ஃபேன்ஸ் பாதி பேர் இருப்பாங்க. ஐஓஎஸ்னாலே தெரியும் அது ஆப்பிளோடன்னு. பட் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் தான் எழுதுறாங்கன்னு? அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஆண்ட்ராய்டை கண்டுபிடிச்சது கூகுள் தான். அது நிறைய ஓஎஸ் இருந்தாலும் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் 2 தான் இங்கே போட்டியே. நெக்ஸ்ட் நம்ம எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதை கிரியேட் பண்ணுறது கூகுள். நிறைய விதமான ஆண்ட்ராய்டு ஃபோன் கம்பெனிஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஓஎஸ் எழுதுங்கிறது கூகுள் தான். நெக்ஸ்ட் கூகுள் கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்கணும்னா, கூகுளோட ப்ராடக்ட்ஸ் நிறையவே இருக்கு. அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1998ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனினா கூகுள்னே சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கூகுளோட ப்ராடக்ட்ஸு கூகுள் சர்ச்சு, ஜிமெயில், யூடியூப், ஆண்ட்ராய்டு, கூகுள் ஃபோட்டோஸ், குரோமு, கிளவுடு, கூகுள் கிளவுடு, ஜெமினி, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு கூகுள் கிட்ட. அதான் சொல்லியிருப்பேன், நீங்க டெய்லி லைஃப்ல கூகுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதால இருக்கவே முடியாது. நீங்க ஒரு ஃபோன் வாங்கினீங்கனாலே அதுல ஃபர்ஸ்ட் லாகின் பண்றது உங்க மெயில் ஐடி தான். அந்த மெயிலே கூகுளோட தான். நீங்க கூகுள் ப்ராடக்ட்ஸ் இல்லாம கண்டிப்பா டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணாம இருந்திருக்கவே முடியாது. கண்டிப்பா கூகுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஐஓஎஸ்ஸே வச்சிருந்தாலும் அதுல கூகுள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா கூகுள் இப்போ அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. கூகுள் ப்ராடக்ட்ஸை அவ்வளோ பேர் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கூகுள், அதாவது இப்போ எப்படின்னா, நெக்ஸ்ட் கூகுள் கிட்ட இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஏன் இப்போ ஃபர்ஸ்ட் கூகுளோட மெயின் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா, அதாவது பீப்புளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னா சோசியல் மீடியாஸ் இருக்கு. நான் சொல்லியிருப்பேன், மெட்டாவோட நோக்கம் பீப்புளை ஃபுல்லா டெக்னாலஜி மூலமா கனெக்ட் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனா கூகுளோட மோட்டிவ் அதுதான். ஆனா இவங்க வந்து டிஃப்ரெண்ட். மெட்டாவோட ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா
ஒரு சோசியல் மீடியாவா நியூஸ் ஏதாவது ஒரு நியூஸை ஷேர் பண்ண முடியும். பட் கூகுள் ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா ஒரு நார்மல் ஒரு ஸ்மார்ட் போனே யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க ஓஎஸ்ல இருந்து அதுல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே வச்சிருக்கிறாங்க கூகுள். அந்த அளவுக்கு கூகுள்ங்கிறது ஒரு ஃபேமஸான கம்பெனியாவே ஆயிருச்சு. இப்போ நீங்க யூடியூப் சேனல் இப்போ நீங்க பாட்டுக்கிற யூடியூப் கூகுளோடது. வாட்ஸ் அதாவது யூடியூப், மெயில், டிரைவ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு கூகுள் கிட்ட. அதை பத்தின ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கூகுளோட டீப் மைண்டுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து கூகுள் ஏஐ ரிசர்ச் அசிஸ்டன்ட் மாதிரி. அது எப்படின்னா இப்போ நார்மல் ஏஐ மாதிரி தான். அதாவது கூகுள் கிளவுட் சர்வீசஸ்ல அதை யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஏன்னா கிளவுட் சர்வீசஸ்ல நிறைய ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டோரேஜஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த அந்த இடத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா ஒரு டீப் மைண்டுங்கிறது. நெக்ஸ்ட் கூகுளோட ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ஏஐயான ஜெமினை பத்தி பார்க்கலாம். ஜெமினை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எல்லா ஏஐயோட ஜெமினிக்கு டோக்கன் ஜென்ரேஷன் ரொம்பவே அதிகம்னு. ஏன்னா 20 மில்லியன் டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜெமினிக்கு. மற்ற எல்லா ஏஐ கம்பேர் பண்ணும்போது ஜெமினிக்கு டோக்கன் ஜென்ரேஷன் அதிகம். அதே மாதிரி தான் கூகுள் கிட்ட இருக்கிற சூப்பரான ப்ராடக்ட்னா ஜெமினினே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மெயில், டிரைவ், இந்த போட்டோஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஜெமினிங்கிற ஒரு ஒரு யூனிக்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா ஏஐயும் காம்பீட்டேட் பண்ற அளவுக்கான பவர் அதுக்கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் ஜெமினி நேனோ, ஜெமினி ஃபிளாஷ், ஜெமினி ப்ரோ இந்த மாதிரி ஜெமினில நிறைய வெர்ஷன்ஸ் விட்டுருக்கிறாங்க. அதாவது ஜெமினிலேயே நிறைய மாடல்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தான் ஜெமினில இந்த மாதிரி சூப்பரான நிறைய வெர்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு வெர்ஷனும் ஒவ்வொரு டைப் ஆஃப் காஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஜெமினியோட டிபியூன்னு பார்க்கலாம். டென்ஷனர் ப்ராசஸிங் யூனிட். டென்ஷனர் ப்ராசஸிங் யூனிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ என்விடியா கிட்ட ஸ்பார்க் இருக்குன்னு சொல்லியிருக்கணும்ல, அது மாதிரி கூகுள் கிட்ட இருக்கிற ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏஐ மாடல் லைக் ஜெமினி மாதிரியே இருக்கும். பட் டிபியூங்கிறது என்விடியாவோட ஜிபியூன்னு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்விடியா ஜிபியூ என்ன வேலை செய்யுதோ அதே மாதிரி டிபியூ அதுவும் அந்த வேலையை செய்யும். கூகுளோட டிபியூ வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் ஏஐ ஒர்க்லோட்ஸ். அதாவது ஏஐயோட ஒர்க்லோட ரெடியூஸ் பண்றதுக்கு. டிபியூங்கிறது டென்ஷனர் ப்ராசஸிங் யூனிட். அது கூகுள் கிரியேட் பண்ண மெயின் மட்டும் ஏஐயோட ஒர்க்லோட குறைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கூகுளோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா சர்ச், மேப்ஸ், ஜிமெயில், யூடியூப், ஆண்ட்ராய்டு. இந்த இந்த திங்ஸ் தான் கூகுளுக்கான மெயின் ஸ்ட்ரென்த். கூகுள் கிட்ட பவர்ஃபுல் ஏஐ இருந்தாலும் ஆனா இப்பத்த ஜென்ரேஷன்ல ஏஐ காம்படிஷன் நிறைய வந்துருச்சு. ஆனா நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா நீங்க மேப் இல்லாம கண்டிப்பா போக முடியாது. உங்களுக்கு வழியே தெரிஞ்சாலும் ரெஃபரன்ஸ்க்காக கண்டிப்பா மேப்ஸ் பாக்குறீங்க. அதுவும் கூகுள் மேப்ஸ் தான் பாக்குறீங்க. ஏன்னா கூகுள் மேப்ஸ் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட ஒரு சோ மெனி மில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி சேட்டலைட் அனுப்பி அது மூலமா ஒரு மேப்பை கேப்சர் பண்ணி உங்களுக்கு ரூட் சொல்லுது. கூகுள் மேப்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கூகுள் சர்ச் இருக்கு. இப்போ கூகுள் சர்ச்னா ஏஐ வர்றதுக்கு முன்னாடி, அதாவது வர்றதுக்கு முன்னாடின்ட்டுல ஏஐ ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூகுள் லென்ஸ்ன்னு ஒன்று இருந்திருக்கும். கூகுள் லென்ஸுங்கிறது இப்போ நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க, அது கூகுள் லென்ஸ் மூலமா போட்டோ எடுத்து போட்டா அது என்ன ப்ராடக்ட், அது எந்த எந்த கம்பெனி சேர்ந்தது, அந்த ப்ராடக்டோட யூஸ் என்ன, இந்த மாதிரி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லும். அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அது ஒரு ஏஐ தானே, ஏன் இப்ப மட்டும் வர்றதெல்லாம் ஏஐன்னு சொல்றீங்க, அது ஒரு ஏஐ தானே, கேட்டதுக்கு பதில் சொல்லுதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மெயின் திங் என்னன்னா அது வந்து ஏஐ கிடையாது. அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். நீங்க ஒரு பொருள் ஆப்ஜெக்ட போட்டோ எடுத்து போடுறீங்க. அது வந்து அது என்ன பொருள் என்னன்னு அங்க, அதாவது அங்க அந்த கூகுள் லென்ஸ்ல டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிக்கிற டேட்டாவை தான் வந்து சொல்லும். நீங்களா அது ஓனாலாம் அது தேடி சொல்லலாம். இப்போ ஏஐனா ஒரு டவுட் கேட்டீங்கன்னா ப்ரௌசர்லயா ஒரு நிறைய நியூஸ் சேனல்ல இருந்து நிறைய தேடிட்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. பட் அந்த கூகுள் லென்ஸுங்கிறது அப்படி சொல்லாது. நீங்க என்ன போட்டோ எடுத்து போடுறீங்க, அது என்ன ப்ராடக்ட், என்ன செடி, என்ன பொருள், அது எந்த கம்பெனி சேர்ந்தது, எப்ப மேனுஃபேக்சர் ஆனது, இந்த மாதிரி இது மட்டும்தான் சொல்லணும். நெக்ஸ்ட் கூகுளோட சேலஞ்சஸ். காம்படிஷன் ஃபார் ஓப்பன் ஏஐ. ஃபர்ஸ்ட் 2020க்கு அப்புறம் ஏஐனாலே சாட்ஜிபிடின்னு தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஏஐன்னு எடுத்தாலே சாட்ஜிபிடி தான். அப்படி இருந்துச்சு. அப்ப காம்படிஷனா வந்ததுதான் ஜெமினி. எனக்கு அப்ப ஜெமினி அதிகமா யூஸ் பண்றதுக்கு எனக்கே பெருசா பிடிக்காது. ஏன்னா அப்ப வந்து சாட்ஜிபிடி, ஓப்பன் ஏஐ சாட்ஜிபிடி ரொம்பவே காம்படிஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெமினியோட டோக்கன் ஜென்ரேஷன் அது பண்ணி அதை பவர்ஃபுல் பண்ணாங்க. இப்ப எனக்கு பிடிச்ச ஏஐனா
ஜெமினினே சொல்லலாம். எனக்கு பிடிச்ச பவர்ஃபுல் ஏஐனா கிளாடு. பட் ஒரு சூப்பரான ஒரு ஏஐ, ஒரு சூப்பரான ஒரு யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் தர்றதுன்னா அது ஜெமினி தான். நெக்ஸ்ட் இப்போ கூகுள் கிட்ட ஏஐ ஃபியூச்சர் ஆஃப் கூகுள் எப்படி இருக்குன்னா, ஏஐ, ரோபோட்டிக்ஸ், ஹெல்த் கேர், சயின்டிஃபிக் ரிசர்ச், இந்த மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி நிறைய விதமான டெக்னாலஜிஸ் ஃபியூச்சர்ல கூகுள் கிட்ட இருந்து வர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ சொல்லியிருப்பேன்ல, இப்போ கூகுளில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கு, இத்தனையும் அவங்க மேனேஜ் பண்ணி இவ்வளோ சூப்பரா பாப்புலரா கொண்டு வந்திருக்காங்க. கூகுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாத இடமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு படிச்சிருந்தாலோ படிக்காட்டினாலோ ஸ்டூடெண்டா இல்லை யாராவே இருந்தாலும் கண்டிப்பா கூகுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கூகுள் ப்ராடக்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி யூஸ் பண்ற ஃபோன்ல இருக்கிற ஓஎஸ்லேருந்து எல்லாமே கூகுள் ப்ராடக்ட்ஸ் தான். ஆண்ட்ராய்டு கூகுளோடது, அதுக்கிட்ட மெயில், டிரைவ், ஃபோட்டோஸ், யூடியூப், இந்த மாதிரி நிறைய விஷயம் கூகுள் கிட்ட இருக்கு. கூகுள் எல்எல்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கூகுள் கிட்ட இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பேன். கூகுள் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் அதைங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கூகுளை பத்தி இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னும் ஏதாச்சும் இன்னும் டீட்டெயில்டாக வேணுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச கூகுள் ப்ராடக்ட் என்னங்கிறதே சொல்லுங்க. அதை பத்தி நம்ம பேசலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேங்கோஸ்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஏஐ கண்டென்ட்டோட பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ கைஸ். பை.